الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من مات مدمن الخمر لقي الله تعالى يوم القيامة كعابد الوثن. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு வழங்கிய சத்திய மார்க்கம் இஸ்லாம் நல்ல விஷயங்களை எல்லாம் மனிதர்களிடையே ஏற்படுத்துவதற்கு முன்னால் அவர்களிடத்தில் இருக்கிற தீய பழக்கங்களை முதலில் களைந்துவிட்டு அதற்கு பிறகுதான் நல்ல செய்திகளை அவர்களின் மனதில் ஏற்றியிருக்கிறது. இஸ்லாமுடைய சட்டங்களை, இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் நாம் சற்று அலசி பார்த்தால் இந்த பொது தத்துவம் புரிய வரும். எந்த இடத்திலும் அலங்காரங்களை செய்வதற்கு முன்னால் அசுத்தத்திலே இருந்து தூய்மைப்படுத்திவிட்டுதான் அலங்காரம் செய்ய வேண்டும். நகைகள், ஆபரணங்களை எல்லாம் போட்டு அழகுபடுத்துவதற்கு முன்னால் அசிங்கம் களைந்தெறியப்பட்டால் தான் ஆபரணத்திற்கு அழகு. சிறப்பான விஷயங்களை ஒரு இடத்திற்கு தர வேண்டுமானால் முதலில் அசிங்கமான விஷயங்கள் அந்த இடத்திலே இருந்து நகர்த்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் முதலாக மக்காவிலே நபிப்பட்டத்தை அல்லாஹ் நபிகளாருக்கு வழங்கிய போது 13 வருஷ காலம் இந்த வேலை நடைபெற்றது. அதாவது அசுத்தங்களிலே இருந்து மனித குலத்தை மீட்கிற வழிகளை செய்தார்கள். அடுத்த மதீனாவின் 10 ஆண்டுகள் அலங்காரம் செய்தார்கள். எனவே முதலில் அலங்காரத்திற்கு முன்னால் அசிங்கம் களையப்பட வேண்டும். அவர்களிடம் இருந்த வட்டியோ, விபச்சாரமோ, மது சூதாட்டங்களோ, திருட்டு கொலை கொள்ளைகளோ, குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைத்ததோ, இந்த அசிங்கங்கள் எல்லாம் எடுப்பதற்கு 13 வருஷம் தேவைப்பட்டது. அதற்கு பிறகு மக்காவிலே மதீனாவிற்கு போன 10 வருடங்கள் அலங்காரங்களை அல்லாஹ் செய்தான். இஸ்லாம் அழகு பெற்றது. பொதுவாக எப்போதும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிற ஒரு கரும்பலகையில் மீண்டும் போய் நாம் நல்லதை எழுதினாலும் தெரியாது.
இருக்கிற அவைகளை அழித்துவிட்டு கலைத்துவிட்டு புதிதாக எழுதினால்தான் அது புத்தாக்கம் பெறும். அந்த அடிப்படையில் தான் முதலில் அல்லவை களைய வேண்டும், அதற்கு பிறகு நல்லவைகள் புகுத்தப்பட வேண்டும். இந்த பொது தத்துவத்தில் இஸ்லாம் கையில் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் குறிப்பாக மதுவிலக்கு. மதுவிலக்கை கொண்டு வந்து அவர்களை மனிதர்களாக முழுமைப்படுத்தியதற்கு பிறகுதான் எல்லா சட்டத்தையும் கொடுத்தது. காரணம், இது போன்ற தீய பழக்கங்கள் இருக்கவே என்ன நன்மைகளை புகுத்தினாலும் பிரயோஜனமில்லை. அந்த அடிப்படையில் பல்வேறு தீமைகளை இந்த மார்க்கம் களைந்தாலும் குறிப்பாக மதுவை களைந்த விதம் நம்முடைய ஆய்விற்குரியது. குறிப்பாக இந்த வாரம் எல்லா வருடமும் ஜூன் 26ஆம் தேதி போதை எதிர்ப்பு தினமாக ஐநா அறிவித்திருக்கிற, அது குறித்து சிந்தனைகளை உலகம் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் போதை தரும் வஸ்துக்களை எதிர்க்கிற விஷயத்தில் இந்த மார்க்கத்தின் நிலைப்பாடு துவக்கத்தில் இருந்து எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். திருக்குர்ஆனில் மட்டும்தான் மது குடிப்பதை சிலை வணக்கத்தோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. மிகவும் கடுமையான வார்த்தை பிரயோகம் அது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், அவர்கள் நட்ட வைத்து வணங்கிய தெய்வங்கள், அந்த தெய்வங்களை பேசுகிற போது, ஷிர்கான வழிபாடுகளை பேசுகிற போது அந்த இடத்தில் மதுவை சேர்த்து மது, சூதாட்டம், விக்கிரக வழிபாடு இவைகள் நஜீசுகள், இவைகள் அல்லாஹ்விற்கு ஆகாதவை என்று திருக்குர்ஆன் அறிவிப்பு செய்கிற இடத்தில் சிலை வணக்கத்தோடு மது குடித்தல் என்பது ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பது இங்கே கவனத்திற்குரியது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொடர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒருவன், தொடர் குடிகாரன் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது சிலைகளை வணங்கியவனை போலவே சந்திப்பான். அவன் முஸ்லிமாக சந்திப்பதில்லை. அல்லாஹ்வை சந்திக்கிற போது ஏகத்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு முஃமினாக அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. அவன் விக்கிரகத்தை வழிபடுகிற, சிலைகளை வணங்கி வழிபடுகிற ஆளாகத்தான் அவன் அல்லாஹ்வை சந்திப்பான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் இந்த மார்க்கம் மிக கடுமையாக மது குடிப்பவனை மாத்திரமல்ல, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது குடித்தலோடு தொடர்புடைய 10 பிரிவினரை பத்வா செய்கிறார்கள். அல்லாஹ்வின் அருள் அவர்களுக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்லி ஒரு 10 பிரிவினரை பத்வா செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலே நிறைய குடிப்பவர்களுக்கு உதவுபவர்கள், விற்பவர்கள், வாங்குபவர்கள், அதை தூக்குபவர்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுமந்து செல்பவர்கள், அதற்கு கணக்கெழுதுபவர்கள் என்றெல்லாம் மதுவோடு தொடர்புடைய 10 பிரிவினர்கள் அல்லாஹ்வின் தூதரின் வாயால் பத்வா செய்யப்படுகிறார்கள் என்பதற்கான காரணம் அதுதான். இந்த மார்க்கம் சமரசம் செய்து கொள்ள முடியாத தீமை மது குடித்தல். இன்றைக்கு பள்ளிக்கூட சிறுவர்களிலே இருந்து குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக வாலிப வயதுடையவர்கள் எல்லாம் மதுக்கடைகளுக்கு முன்னாலே தங்கள் விடுமுறை காலங்களில் படையெடுத்துக் கொண்டிருப்பதை நாடு முழுக்க பார்க்கிறோம். சொல்லுவதற்கு கேவலமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் துவக்கத்தில் இஸ்லாம் வந்த போது மதுவை ஓட ஓட விரட்டிய ஒரு மார்க்கத்தினுடைய அடுத்தடுத்த தலைமுறை வாரிசுகள் மதுக்கடைகளிலே நிற்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கேவலம். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு 10 வருஷ காலத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் எங்கும் சாராயத்தினுடைய வாடை இல்லை என்கிற உயர்ந்த இலக்கை எட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்திலே ஒருவன் தண்ணி அடிப்பது என்பது இஸ்லாத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத, எப்போதும் சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு செய்தி. அதனால் தான் இவ்வளவு பத்துவாக்கள்.
அவர் குடிக்கவில்லை, அவரோடு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் குடிக்கிறார்கள். கடைசி வரை அவர் தொடமாட்டேன் என்கிற பிடிவாதத்தோடு ஒருவர் இருக்கிறார். மார்க்கம் சொல்லுகிறது, குடிப்பவர்கள் இருக்கிற சபையிலே இவர் அமருவது பாவம். நீ குடிக்கவில்லை, அவர்கள் குடிக்கிறார்கள், குடிக்கிறவர்களின் சபையிலே கூட இருக்க வேண்டாம். மதுவின் தீமைகளை குறித்து அதை வேரோடு வெட்டி சாய்ப்பதற்குள்ள வேலையை கையில் எடுத்த இஸ்லாம் இவ்வளவு கடுமையாக அதை சாடியது. அதனால் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய போராட்டத்திற்கு பின்னாலே மதுவிலக்கை உண்மைப்படுத்தி அதை தங்கள் கண்குளிர கண்டார்கள். அரபுகளை பொறுத்தவரை மது அவர்களின் பழக்கமாக இருந்தது என்று சொல்லுவதை விட, மனித உடலில் இரத்த நாளம் எங்கெல்லாம் போகிறதோ, எத்தனை நரம்புகள் வழியாக நமக்கு இரத்தம் போகிறதோ, இரத்தத்தை போல அவர்களுக்கு மதுவும் போயிருந்தது. அவர்களின் நாளங்கள் எல்லாம், நாடி நரம்புகள் எல்லாம் மதுவால் ஊறி போயிருந்த ஒரு சமூகத்தின் தலைவராக எழுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவிற்கு எதிராக அவர்கள் போர் பிரகடனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதில் வெற்றியும் கண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் இரவு நேரங்களில் குடித்தார்கள். முதலில் குடிப்பது அவ்வளவு நல்லதல்ல என்று மாத்திரம் சொல்லப்பட்டது. தடை வரவில்லை, முழுமையான தடை பிறப்பிக்கப்படவில்லை. குடிப்பது நல்லதல்ல என்று சொல்லப்பட்டது. தத்தஹிதுன மின்ஹு சக்கரம் வரிஸ்கன் ஹஸனா. இரண்டாவது, இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா. குடிப்பதால் புத்துணர்ச்சி என்றும் உடல் சூடு என்றும் மூளைக்கு ஆரோக்கியம் என்றும் என்னென்னவெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ அதையெல்லாம் விட அதன் தீமை அதிகம் என்று குர்ஆன் இரண்டாவது கட்டத்தை கையில் எடுத்தது. மூன்றாவது கட்டம் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொன்னது. நீங்கள் பேசுவது உங்களுக்கு புரியும் வரை, அதாவது போதை முற்றிலுமாக நீக்குகிற வரை தொழுகை நேரங்களில் மது அனுமதிக்கப்படவில்லை. இது மூன்றாவது கட்டம். நான்காவது கட்டம் நிரந்தர தடை. இந்த மூன்று கட்டத்திலேயே பல நல்லடியார்கள் அதை தூக்கி வீசி இருந்தார்கள். கொஞ்சம் பேர் மாத்திரம், அடிமையாகி போனவர்கள் மாத்திரம் அவ்வப்போது இரவு நேரங்களில் கொஞ்சமாக தெரியாமல் குடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த முழுமையான தடை நாலாவது கட்டத்தில் வந்தது. மது, சூதாட்டம், சிலை வழிபாடு, இதுவெல்லாம் நஜீஸாகும். எனவே இதிலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற குர்ஆனுடைய அழைப்பு பகிரங்கமாக போனது. திருக்குர்ஆன் ஒரு 3-4 காரியங்களை மதுவினால் தீமைகளாக, தடை காரணிகளாக பட்டியலிடுகிறது. ஒன்று, அது ரிஜிஸ், அது நஜீஸா. மது என்பது நஜீஸா. மேலே ஒரு கழிவு பட்டால் எப்படி அசூசைப்படுகிறாயோ அதுபோல் மது என்பது ஒரு மோசமான கழிவு. அது உடலிலும் போகக்கூடாது, நம்முடைய தொண்டைக்குழி வழியாக உறுப்புகளுக்குள்ளும் போகக்கூடாது. இரண்டாவது, அமலே ஷைத்தான். இது முஸ்லிம்களின் வேலை அல்ல, ஷைத்தான்களின் வேலை. திருக்குர்ஆன் மதுவை குறித்து சொன்ன 2வது வாசகம். 3வது வாசகம் மார்க்கம் அறிவிப்பு செய்கிறது, அஸ்ஸத்து அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத். இறைவனின் நினைப்பையும் தொழுகையையும் மது தடுத்துவிடும். 4வது, அல் அதாவத்து வல் பக்வா. பகைமையையும் குரோதத்தையும் மது ஏற்படுத்தும். போதை ஏறிய மறுகணம் நல்லவன் கெட்டவன் தெரிய மாட்டான். போதை ஏறிய மறுகணம் எதிரிலே இருப்பது தாயா தாரமா தெரிய மாட்டான். தன் சொல் அவன் கண்ட்ரோலிலே இல்லை, அவன் செயல் அவன் கண்ட்ரோலிலே இல்லை. எனவே பகைமை வளரும். இந்த முக்கியமான காரணங்களை எல்லாம் சொல்லி கண்டிக்க வருகிற போது ஏறத்தாழ வட்டிக்கு, விபச்சாரத்திற்கு, குழந்தைகளை கொள்வதற்கு, இதற்கெல்லாம் மார்க்கம் கையில் எடுத்த போராட்டத்தை விட மதுவிற்கு எதிராக எடுத்த போராட்டம் அதிகம். அதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட களப்பணிகள் நிறைய. இந்த மார்க்கத்தில் விபச்சாரத்திற்கு, வட்டிக்கு கூட அந்த பெயர் இல்லை. உம்முல் ஹபாயிஸ், அனைத்து பாவங்களுக்கும் தாய் என்கிற பெயர். எல்லா அசிங்கங்களுக்கும் தாய் என்கிற பெயர் மதுவிற்கு மாத்திரம் உண்டு.
மதுவை செய்பவன் அவன் எந்த பாவத்திற்கும் போவான். அதனால் தான் வேறு பாவங்களை சொல்லுகிறது போலவே இந்த பாவத்தை பொறுத்தவரை கடுமையாக சாடுகிறது. ஒரு சின்ன ஊருக்கு அரச இளங்குமாரி ஒருத்தி இருந்தாள். யாரோ ஒரு வாலிபனை அவள் அடைய ஆசைப்பட்டு ஆளனுப்பி கூப்பிட்டாள். நல்ல வாலிபன் சாமானியமாக வரமாட்டான், எனவே சாட்சி சொல்ல வர வேண்டும் என்று கூப்பிட்டு அனுப்பினார்கள். அரண்மனைக்கு வந்தான் அவன். கதவுகளெல்லாம் சாத்தப்பட்டது. அந்த பெண் இருக்கிறாள். பெண்ணுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவன், அதற்கு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் மது குவளை. அந்த பெண் பேசி இருக்கிறாள், என் ஆசைக்கு உடன்பட்டு என்னோடு நீ விபச்சாரம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் மூன்றில் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஒன்று என்னோடு படுக்கையை பகிர்ந்து கொள்வது, இரண்டாவது இவனை கொலை செய்வது, இந்த சிறுவனை, அவனுக்கு யாரும் இல்லை, அவன் நிராதரவற்றவன், மூணாவது அந்த மது குடிப்பது. எந்த பாவமும் செய்ய மாட்டாயாவே, இந்த மூன்றில் ஒன்றை எடு என்று சொன்ன போது இருப்பதில் பரவாயில்லை என்று நினைத்து வாலிபன் மது கிண்ணத்தை எடுத்து குடிப்பான். போதை ஏறிய பின்னால் அடுத்த ரெண்டையும் செய்து விடுவான். தடுக்க போல அந்த அவளோடு போய் படுக்கைக்கும் போய் விடுவான், சிறுவனை கொன்றும் விடுவான். நீதி கதையாக அரபு புத்தகங்களில் இதை சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், மது குடிக்கட்டும், அதற்கு பிறகு விபச்சார வாசல் திறந்துவிடும், கொலை கொள்ளையின் வாசல் திறந்துவிடும். ஏன் சமயங்களில் எதிரிலே இருப்பது தாயா தாரமா அவனுக்கு தெரியாமல் போகும். நிறைய பேர் சமீபத்தில் ரமலானிலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக அரபுலகத்தின் இமாம் ஒருவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவு செய்திருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று, பைத்துல் மால் சார்பாக முஸ்லிம் ஏழைகளுக்கு உணவுப் பொட்டலங்களையும் ரம்ஜான் அன்பளிப்பையும் கொடுப்பதற்காக வேண்டி கிராமத்திலே போய் கதவை தட்டி தட்டி பார்சல்களை கொடுக்கிறார்கள் ஏழைகளுக்கு. கூடவே அரபு உலகத்தின் மூத்த உலமாக்கள் அந்த குழுவோடு போகிறார்கள். ஒரு வீட்டின் கதவை தட்டிய போது பொருட்களை எல்லாம் குழந்தைகளோடு ஒரு பெண் வாங்கி கொண்டு அந்த மிகப்பெரிய இமாம் அவர்களை அழைத்து ஒரே ஒரு வேண்டுகோள், என் குடும்பத்திற்கு அதையும் செய்ய வேண்டும். சரி, ஏதோ உதவி அதிகமாக கேட்கப் போகிறதோ என்று சொல்லி நினைத்த போது அந்த பெண் சொன்னது, என் கணவர் ஜெயிலிலே இருக்கிறார், விரைவில் சில மாதங்களில் விடுதலையாகிறார், அவர் வராமல் அப்படியே தொடர்ந்து சிறையிலே வைத்திருப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அந்த பெண் சொன்னதாகவும் காரணங்களை விசாரித்து விட்டு அந்த இமாம் அரபுலகத்தினுடைய அல் ஜம்இய்யத்துல் ஹைரியா என்கிற பொது நல அமைப்பினுடைய பிரதிநிதியும் தற்போதைய மஸ்ஜிதுல் ஹராமினுடைய இமாம்களில் ஒருவருமாக இருப்பவர் பதிவு செய்கிறார். நான் அந்த பெண்ணிடம் காரணம் கேட்டேன், எதனால் அப்படி, எல்லாரும் ரிலீஸ் பண்ண சொல்லி தான் எங்கள்கிட்ட கேட்பாங்க, நீ அவனை அங்கேயே வைத்திருக்க சொல்லுகிறாயே என்ற போது அந்த பெண் சொல்லி இருக்கிறார், அவர் தொடர் குடிகாரர், அதாவது குடிப்பழத்திற்கு அடிமையானவர். இப்போது என்னோடு 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குடித்துவிட்டு வந்து போதையில் என்ன உணர்வது என்று தெரியாமல் 2 வயது குழந்தையை பிடித்து குலுக்கி, உன் அப்பன் யார் என்று சொல் என்று கேட்டார். தொடர்ந்து 2 வயது குழந்தை பதில் சொல்லாமல் இருக்கிற போது என்னை பிடித்து அடித்து உதைத்தார். இந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று சொன்னார். கடைசியாக அந்த குழந்தையின் தலையை சுவற்றிலே மோதி அவனை கொன்றுவிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். இவர் தொடர் குடிகாரர். ஒவ்வொரு முறை வரும்போதெல்லாம் என்னுடைய 5 வயது பெண் பிள்ளையையும் 7 வயது பெண் பிள்ளையையும் கூப்பிட்டு இன்று யாரோடு விபச்சாரம் செய்தாய் என்று ஒவ்வொரு குழந்தையாக கேட்கிறார். குடிபோதையில் தன்னுடைய மகள்களிடம் என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாத, தன் குழந்தையிடம் என்ன பேசுவது என்று தெரியாத இவர் வெளியே வருகிற போது என் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை, அவர் சிறை காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக ஜமியத்துல் ஹைரியா தன்னுடைய முகநூல் பதிவில் போட்டிருக்கிற செய்தி. தண்ணி சரக்கு உள்ளே ஏறிய உடனே அவன் எல்லாவற்றையும் மறந்து போகிறார். எதிரிலே இருப்பது யார் என்று தெரியவில்லை, யாரோடு எதை பேசுவது என்று தெரியவில்லை. கேவலமான இந்த பழக்கத்தை, அதனால் தான் இந்த மார்க்கம் அசிங்கங்களின் தலைமையகம் மது என்று சொல்லுகிறது. விபச்சாரம் பெரிதா மது பெரிதா என்றால் மார்க்கத்திலே மதுதான் பெரியது.
பெரும்பாவங்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தினுடைய பாவங்களின் பட்டியலில் முதல் இடத்திலே ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக இவைகளை வைத்தாக வேண்டும். அதனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு முழுமையான முஸ்லிமினுடைய மனதிலும் மதுவும் ஈமானும் ஒன்று சேர முடியாது. மது உள்ளே போனால் ஈமான் வெளியேற துடிக்கும். ஈமான் உள்ளே இருக்கிற இடத்தில் மது போகக்கூடாது. இந்த ரெண்டில் ஒன்று இன்னொன்றை காலியாக்கிவிடும். அதனால் இந்த ரெண்டும் ஒரு கல்விலே ஒன்று சேருவது என்பது கடினம். சுருக்கமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? தொண்டைக்குழி வழியாக மது இறங்குகிற போதே மறுபக்கம் ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறது என்பது அதற்கு அர்த்தம் என்று விளக்குகிறார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நீக்குவதற்கு அவர்கள் பட்ட போராட்டம் அல்லாஹ் அக்பர். வெளியூரிலே இருந்து ஒரு குழுவினர் 40 பேர் நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தார்கள். 10-15 நாட்கள் தங்கினார்கள். சஹீஹுல் புகாரியிலே பாப் வஃப்தி அப்துல் கைஸ் குழுவினரின் வருகை என்று புகாரியிலே தலைப்பு இந்த ஹதீஸுக்கு. அந்த குழுவினர் வந்தார்கள். போகிற போது அங்கே 10-15 நாள் தங்கியவர்கள் நாயகத்திடம் விடைபெறுகிற போது சொன்னார்கள், நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வருகிறோம். உங்களிடம் அடிக்கடி எங்களை வரவிடாமல் தடுக்க இடையிலே சில காப்பர்கள், முதிர் என்கிற கோத்திரத்தை சார்ந்த காப்பர்கள் தடுக்கிறார்கள். அடிக்கடி வர முடியாது. நீண்ட நாள் நாங்கள் பின்பற்றிக் கொள்ளுவதற்கு சில விஷயங்களை சொல்லித்தாருங்கள் என்ற போது 4 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுமாறும் 4 விஷயத்தை விட்டுவிடுமாறும் பணித்திருந்தார்கள். அதிலே ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, மது தடை செய்யப்படுகிற காலத்திற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்தி வந்த மது பாத்திரங்களை இனிமேல் மதுவிற்கு அல்ல நல்ல காரியத்திற்கும் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதிலே சாணம் வைப்பது தப்பு, மது அல்ல ஜூஸ் குடிப்பது தப்பு. ஏன்? முன்னாலே மது குடித்த பாத்திரத்தில் இப்போது தண்ணீர் குடிப்பது தப்பு. காரணம் என்ன? மதுவின் பாத்திரங்களை பார்க்கிற போது உங்களுக்கு பழைய நினைவு வந்துவிடக்கூடாது. பெரிய அளவில் அந்த மக்களோடு மதுவை நீக்க நபிகள் நாயகம் போராடியவற்றில் இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் அடங்கும். நாம் நினைக்கலாம், ஒரு மதுவினுடைய பாட்டில் அல்லது அது ஒரு கிண்ணம் அல்லது ஒரு காலத்தில் அதிலே மது குடித்தோம், அதை ஏன் தூக்கி வீச வேண்டும்? அதிலே வேறு தண்ணீர் குடித்தால் என்ன தவறு? குடிக்க வேண்டாம் என்கிறார்கள் நாயகம். ஒரு காலத்தில் ஒரு ஹராமுக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இப்போது ஹலாலான எதற்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்கிற எச்சரிக்கையை அப்துல் கைஸ் என்கிற தூதுக்குழு வருகை தந்த போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். எந்த காரணத்தையும் சொல்லி மதுவை நியாயப்படுத்த முடியாது. சில தொழிலை செய்பவர்கள் நாங்கள் அந்த தொழில் நாற்றமானது, எனவே அதில் ஈடுபடுகிற போது நாற்றம் தெரியாமல் இருக்க நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், இதற்கு முன்னாலேயும் இப்படி கேட்கப்பட்டிருக்கிறது, ஃபத்வாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தொழிலை விடுவதற்கு மார்க்கம் பரிந்துரைக்கிறதை ஒழிய அந்த தொழிலுக்காக இதை குடிப்பதை பரிந்துரைக்கவில்லை. இன்னமும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த விஷயங்களில் இது போன்று நிறைய பதில் சொன்னார்கள். மது குடித்து கேட்கப்பட்ட நிறைய கேள்விகள். அபூதாவுதில் ஒரு அறிவிப்பு வருகிறது, நாங்கள் குளிர் பிரதேசத்தை சார்ந்தவர்கள், போதைக்காக அல்ல உடல் சூடாவதற்கு குடிக்கிறோம் என்று கேட்டார்கள். அபூதாவுதில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊர், அவர்களின் நாடெல்லாம் விசாரித்தார்கள். உண்மையாகவே குளிர் பிரதேசம். கடுமையான குளிரை தங்களுக்கு குளிரிலே இருந்து தங்களை சாந்தப்படுத்திக் கொள்ள மதுவின் உஷ்ணம், அந்த சூடு தேவைப்படுகிறது என்றார்கள். சூட்டுக்காக குடிக்கிறோம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் குடிக்கிற நோக்கம் குளிர் போவதற்காக, அப்படி குளிருக்காக, குளிரை போக்குவதற்காக நீங்கள் குடித்தாலும் போதை ஏறுமா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள் அவர்கள். அப்படின்னா அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
போதை ஏறும் எந்த வஸ்துவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. சரி, போதை ஏறாத அளவுக்கு ஒரே ஒரு குவளை குடித்துக் கொள்ளுகிறோம், பெரிய பெரிய பாட்டில்களாக கேன்களாக இல்லாமல் ஒரு குவளை குடித்துக் கொள்ளுகிறோம். இந்த கேள்விகளும் கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்கரின் ஹராம் கலீலுஹு வ கதீருஹு ஹராம். எல்லா போதை பொருளும் குறைவாக இருந்தாலும், அது ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் அளவு இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும் அது ஹராம். இங்கே கூடுதலா குறைவா என்பது பிரச்சனை இல்லை. மது என்பது நஜீஸ். அந்த நஜீஸ் ஒரு துளி பட்டாலும் நஜீஸ் தான். அதற்கான அனுமதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் தரவில்லை. கொஞ்சம் போதையானாலும் வாலிபர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், பீர் என்பது போதைப் பொருள். பல வாலிபர்கள் அப்படி நினைத்துக் கொள்ளுகிறார்கள். உடல் தெம்புக்காக குடிக்கிறது, அது ஒன்றும் போதை இல்லை, பீர் பரவாயில்ல என்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. தவறு. எல்லா நாடுகளிலும் பீர் போதை பொருளினுடைய பட்டியலிலே வருகிறது. இந்த நாட்டிலேயும் இந்த இந்தியன் ட்ரக் கண்ட்ரோலுடைய போதையினுடைய கட்டுப்பாடு அந்த அதிகார மையத்தினுடைய பட்டியலில் பீர் போதையாகத்தான் கணக்கிடப்படுகிறது. உடல் தெம்புக்காக அல்ல, முழுக்க அதுவும் சாராய வகையை சார்ந்தவை தான். இது எவைகளையுமே மார்க்கம் அனுமதிக்கவில்லை. எப்போதாவது தானே என்று சில முஸ்லிம்கள் தங்களுடைய கொண்டாட்டங்களின் போது, தங்களுடைய ஏதேனும் விசேஷங்களின் போதெல்லாம் குடிக்க துவங்கி இருக்கிற அவலம் ரொம்ப மோசமான அவலம். குடிகாரர்கள் விஷயத்தில் இந்த உம்மத்தை பார்த்து 4 செய்தி சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசாக குடித்தாலும், ஏன் மாசத்திற்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ குடித்தாலும் சரி, மது குடிப்பவன் என்று ஆகிவிட்டால் பெண் கேட்டால் பெண் தராதீர்கள். ஏதாவது சபையிலே அவன் வாக்குமூலம் கொடுத்தால் அதை உண்மை என்று ஏற்காதீர்கள். குடிக்கிறவன் யாருக்காவது சிபாரிசு செய்தால் அந்த சிபாரிசை ஒப்புக்கொள்ளாதீர்கள். குடிகாரர்கள் உங்கள் மஹல்லாவிலே இருந்தால் நோய்வாய்ப்பட்டால் நலம் விசாரிக்க கூட போகாதீர்கள். காபிர்களை கூட நோய் விசாரிக்க போக சொல்லி இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் குடிகாரனை விசாரிக்க நாயகம் அனுமதிக்கவில்லை. பெண் கேட்டால் பெண் தர வேண்டாம், சபையிலே அவன் பேசுவது உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், அவன் சிபாரிசு செய்தால் சிபாரிசை ஒப்புக்கொள்ள வேண்டாம். 4வது, எந்த ஒரு சூழ்நிலையில் அவன் நோய்வாய்ப்பட்டாலும் சீரியஸ் ஆனாலும் குடிகாரன் நோய்வாய்ப்படுகிற போது விசாரிக்க செல்ல வேண்டாம். இந்த நாடும் குடிகாரர்கள் விஷயத்தில் அநேகமாக உலகத்தில் எந்த சமயங்களும் நீதி போதனை புத்தகங்களும் பேசாத செய்திகள். நாடு ஒரு பக்கம் போதை எதிர்ப்பு தினம் என்று ஆண்டுதோறும் இந்த வாரத்தில் போதை எதிர்ப்பு தினம் கொண்டாடுகிறார்கள். மறுபக்கம் உச்சகட்டத்திலே மது வளர்ந்து கொண்டிருக்கிறது. வருத்தம் என்னவென்றால் முஸ்லிம் வாலிபர்கள் டாஸ்மாக்குகளில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிக வேகமாக பரவி வருகிற ஒரு தொழிலாய், ஒரு பழக்கமாய் மது மாறி வருகிறது. அகில இந்திய அளவில் இந்த மாநிலம் முதலிடம் தொடர்ந்து குடிப்பதில். 15 வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவினுடைய குடிப்பவர்களின் தொடக்க வயது 28, இப்போது 14. 14 வயது பையன் குடிக்கிறான் என்பது ஒரு தேசத்திற்கான மிகப்பெரிய அவமானம். கல்லூரி பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் யூனிஃபார்ம்களிலே குடிக்கிறார்கள். காவல்துறையினர்கள் அவர்களுடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த தேசத்தினுடைய பெரிய கொடுமை என்னவென்றால், எங்கள் பகுதியில் சாராய கடை வைக்காதே என்று மக்கள் போராடினால் தடியடி நடத்தி கைது செய்து சிறையிலே அடைக்கிறார்கள். சாராயம் வேண்டாம் என்று சொல்பவன் சிறையிலே இருக்க வேண்டும். குடிப்பவனும் அதை நடத்துபவனும் அதிகாரத்திலே இருந்து ஆள வேண்டும். இதுதான் இந்த தேசத்தின் மிகப்பெரிய ஒரு விஷமத்தனமான, சொல்லுவதற்கு வெட்கப்பட வேண்டிய செய்தி. நாடு மிக வேகமாக மது குடிப்பதை நோக்கி பெரும்பகுதி இளைஞர்களை ஈர்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளிலும் மஹல்லாக்களிலும் வளரக்கூடிய இளைஞர்களும் வாலிப பெண்களும் மிக முக்கியமாக இந்த தீமையில இருந்து களையப்பட வேண்டும். காரணம், நீங்கள் எல்லா தீமையும் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டாம். இந்த ஒரு தீமை கொடுத்தால் போதும், எல்லா தீமைகளையும் அவர்கள் தானாக செய்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஷானு தஆலா இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை, யுவதிகளை
ஏன் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற எல்லோரையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத மிக மோசமான அனைத்து அசிங்கங்களில் தலைமையகமாக இருக்கிற இந்த மதுவிலே இருந்து பூரணமாக வெளியேறி விடுதலை பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.